السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த அர்கானுல் ஈமானுடைய சிறப்பு வகுப்பை மாதத்தின் இறுதி வாரத்தில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பாக இருப்பதினால் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்க இருப்பது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தப்சீர், அதற்கான விளக்கம். பொதுவாக இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, குர்ஆன் மற்றும் ஹதீஸ். குர்ஆனில் முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு சூரா அது சூரத்துல் ஃபாத்திஹா. ஏனென்றால் இதற்கு அல்லாஹ்வின் தூதர் உம்முல் குர்ஆன், குர்ஆனினுடைய தாய் என்று கூறுகின்றார்கள். அதனால் அதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஹதீஸை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்க முதல்ல ஈமான் என்ற தலைப்புக்கு அது சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் வந்திருக்கும். அது என்னென்னா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தது, இன்னமல் ஆமான் பின்னியா என்ற அந்த ஒரு ஹதீஸையும் இந்த ஒரு சூறாவையும் நாம் சரியாக முழுமையாக படித்து கொண்டோம் என்று சொன்னால் ஈமானும் பாதுகாக்கப்படும், நமது அமல்களும் பாதுகாக்கப்படும். ஈமானை பாதுகாப்பதற்கு இந்த சூறா, அமல்களை பாதுகாப்பதற்கு அந்த ஹதீஸ். அதனால தான் அல்லாஹ் இந்த சூறா முதன்மைப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விஷயம், அந்த சொல் அந்த ஹதீஸில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பற்றிய ஒரு சில செய்திகள் சொல்ல போகிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், 15வது அத்தியாயத்தில் 87வது வசனம், நம்பரை போட்டுக்குங்க, அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அல்லாஹ் அதில் கூறக்கூடியது, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய மகத்தான 7 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தை நாம் இறக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை சிலாயித்து கூறுகின்றார். அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்குது. அதில் நான் முதல்ல சொன்ன உம்முல் குர்ஆன், இன்னொன்று அல் குர்ஆனுல் அதீம், இதுவும் இருக்குது. இதை கொண்டு வந்த இந்த பூமிக்கு வந்து இறக்கிய விதமே வித்தியாசமானது. பூமியில் இந்த செய்தி முஸ்லீமில் 1472 நம்பர் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வானத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. அல்லாஹ் தூதர் கேட்டார், அது என்ன என்று. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வானத்தினுடைய ஒரு கதவு ஒன்று திறக்கப்படுகிறது. இதற்கு முன்பு
இதற்கு முன்பு அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து, இதற்கு முன்புனா ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த கதவு திறந்தது கிடையாது. இந்த கதவு திறந்தது கிடையாது. அந்த கதவு வழியாக ஒரு வானவர் வருவார். அவரும் இதற்கு முன்னால் பூமிக்கு எந்த காலகட்டத்தில் வந்தவர் இல்லை, இப்பொழுதுதான் வருகிறார். அவர் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே உள்ள பொக்கிஷங்களிலிருந்து 2 விஷயங்களை கொண்டு வருகின்றார். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய கடைசியான 2 வசனங்கள். ஆமனு பில்லாஹி இருக்கு இல்லையா, அந்த வசனமும் அதுக்கு அடுத்த வசனம் கடைசி வசனம். இந்த 2 வசனமும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வருவதற்கு பிரத்யேகமாக அந்த வானவர் வருகிறார் என்ற செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் அந்த முஸ்லீம்களை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி, இது போன்ற ஒரு சூரா இதற்கு முன்னால் எந்த வேதத்திலும் வந்ததில்லை. குறிப்பாக 4 வேதம் தான் அல்லாஹ் பேர் சொல்லலாம், அதை சொல்லி காட்டுறாங்க. தௌராத்திலோ, சபூரிலோ, இஞ்சிலிலோ, குரானில் இந்த சூறாவை தவிர வேறு எந்த இடத்திலுமோ இல்லை. இது போன்ற ஈக்குவலான ஒரு சூறா இதில் இல்லை, குரான்லேயும் இல்லை, இதுக்கு முன்னால் இறங்கிய வேதங்கள்லையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. திருமதியிலே இடம் பெறுகிறது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சூறா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெறுது. லா சலாத்து லிமல்லம் கைர சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை என்பது கிடையாது. புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அப்போ இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ அப்படி என்ன மகத்துவம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு? இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த சூறாக்களுடைய ஆர்டர், அந்த வரிசை யார் மூலயமா வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தமாக முடிவு கொடுத்ததில்லை. யார் மூலயமா வந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலயமா வந்துச்சு. அவங்களுக்கு யார் அந்த கட்டளையிட்டிருப்பா? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை என்ன செய்கிறான்? முதன்மைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த சூறானுடைய 7 மகத்தான அந்த வசனங்களை நம்மில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த அமர்வுகளை நம்ம என்ன செய்கிறோம், பண்ணுறோம். பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் கல்வியை ஏற்கனவே இழந்துருச்சு. அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, எனது சமுதாயம் கல்வியை தொலைத்து விட்டது, எனவே உங்களில் ஒருவர் கல்வியை தேடிக்கொள்ளட்டும், எனது சமுதாயம் தேடிக்கொள்ளட்டும் சொல்லிட்டு யார் ஒருவர் கல்வியை தேடிக்கொள்ளும் பாதையில் இருக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வானவர்கள் பிரத்யேகமாக இறக்கப்பட்டு பிரார்த்திக்கின்றார்கள். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். பொதுவாக நாம் இந்த உலகத்தில் அழுகி போகிற, இத்து போகிற, காணாமல் போகிற, கருகி போகிற, எரிந்து சாம்பலாகி போகின்ற, நமக்கு எந்த வகையிலும் பயன் தராத பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் வேத வரிகளுக்கும் கொடுப்பதில்லை. எப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு வரோமோ அப்போ தான் நம்ம முஸ்லீம் என்ற அந்தஸ்தை பெறுவோம். இல்லை என்று சொன்னால் கழுதையை கூட்டிகிட்டு வந்து குதிரைன்னு பெயிண்டில் எழுதி என்ன பிரயோஜனம்? அப்படித்தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முஸ்லீம் என்ற பெயர்களில் என்ன செய்கிறோம்? இஸ்லாத்துக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத வரை நாம் முழுமையான முஸ்லீமாக வாழவே முடியாது. அதுக்காகத்தான் நம்ம இந்த தப்சீர் கிளாஸில் இன்றைக்கி நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்க்குறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இருக்குது? நமக்கு மனப்பாடம் இருக்குது. எழுத படிக்க தெரியாதவங்களில் இருந்து, சிறு குழந்தைகளிலிருந்து, பெரிய கற்றறிந்த மார்க்கர் அறிஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா என்னது? முதல்ல அல்கும் சூறா தான் மனப்பாடம் ஆகும். இப்போ அந்த வசனத்தை பற்றி நம்ம செய்கிறோம், பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறா பற்றி சொல்லும்போது, இந்த சூறா எனக்கும் எனது அடியாருக்கும் இடையில் உள்ளது. அதாவது உரிமை, அல்லாஹ் இடத்துல உரிமை உள்ள விஷயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இப்போ ஹதீஸுல் குத்தூசியில் வருகிற செய்தி அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் தூதர் செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொழுகையிலே முதல் வாக்கியத்தை சொல்லிவிட்டால்
அல்லாஹ் கூறுகின்றான், அதற்கு பதில் உரைக்கின்றான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மேக்சிமம் எழுத முடிஞ்ச எழுதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டா அல்லாஹ் அதுக்கு பதில் எப்படி சொல்கிறான்? என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறது நம்ம கேட்காது, நாம் சொல்கிறது யார் கேட்கும்? அல்லாஹ்வுக்கு கேட்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுவதாக ஆதாரம் யார் சொல்கிறார்? நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இது நமக்கு போதுமானது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிட்டு அடுத்த விஷயம் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்வது, என் அடியான் என்னை போற்றினார், என் அடியான் என்னை போற்றினார் என்று சொல்கிறார். மூன்றாவதாக மாலிகி யௌமித்தீன். இதை சொன்னவொன்னே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னை என் அடியார் பெருமைப்படுத்தி விட்டார், என்னுடைய அடியார் என்னை பெருமைப்படுத்தி விட்டார் சொல்கிறதாகவும், அதோடு சேர்த்து என் அடியார் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டார் என்று சொல்வதாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் பிரத்தியமான ஒரு வார்த்தையை செய்கிறான், பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை? இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையில் உள்ளது, என் அடியாருக்கு அவர் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையில் உள்ளது, என் அடியார் என்னிடம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் என்ன செய்ய போகிறோம்? அடுத்து ஒவ்வொன்றா நம்ம பொருள் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொன்னவனை இது என் அடியாருக்கு உரியது, அவர் கேட்பது கிடைக்கும் என்று அதே சொல்கிறான். இப்போ இதெல்லாம் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 655 655. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் என்ன செய்ய எடுத்து பாருங்கள். யார்கிட்டெல்லாம் இப்னு கசீர் கிதாப் இருக்குது? எத்தனை பாகம் வச்சுருக்கீங்க? 10 இருக்கையா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரங்களெல்லாம் உங்களுடைய நேரத்தை பூரா அதில் செலவழிக்க கொஞ்சம். என்ன நிறைய செய்திகள் உங்களுக்கு உபரியான செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு நேரம் போல் எரிச்சலாக வருது, ஒரு மாதிரி இருக்குது அப்படி நினைக்கும் போது நினச்சிக்கிறோம். நீங்கள் அதை திறந்து வச்சுட்டு குரானை வச்சுக்கிட்டு அது ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனம் பாருங்கள் போதும். அது சம்மந்தமாக நிறைய இருக்கும் சம்பவங்கள். அது பாருங்கள், இது உங்களுக்கு மிகப்பெரிய மனப்பயிற்சி. அப்போ நம்ம முழுக்க நம்மளுடைய மனம் எதில் இருக்கும்னு சொன்னால் குரானில் நமக்கு நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியா? மேலும் நான் சொன்ன இந்த விஷயம் முஸ்லீமில் 655 மற்றும் திருமுதி, அபுதாவது, இப்னு மாஜா, முஸ்னத் அஹமது எல்லா கிரந்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம முக்கியமான இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சூரத்துல் ஃபாத்தியாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்க போகிறோம். சூரத்துல் ஃபாத்தியாவை பற்றி அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருவர் சூரத்துல் ஃபாத்தியாவை பொருள் உணர்ந்து சரியாக தெரிந்து கொள்கின்றாரோ அவர் குர்ஆனினுடைய மொத்த அம்சத்தையும் தெரிந்து கொள்வார். அப்போ என்ன விஷயம்? குர்ஆனில் என்ன செய்தி சொன்னாலும் எதுக்குள்ளே தான் வரும்? இந்த 7 வசனத்துக்குள்ளே தான் வரும். இங்கே வந்து தான் நிற்கும். இதில் சொல்லப்பட்ட இந்த சாரம்சங்கள் தான் குர்ஆன் நெடுகிலும். அப்போ 6666 வசனத்தில் 7 மிச்சம், அந்த 7 கழிச்சு நம்ம மிச்சம் என்ன வரும்? 6659. அந்த 6659 வசனத்தில் உள்ள பொருட்களும் எங்கே தான் வந்து நிற்கும்? கிடைச்சல சூரத்துல் ஃபாத்தியாவில் 7 வசனத்தில் நிற்கும். அப்போ 7 வசனத்தை நாம் தெளிவாக மனசில் ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னால் அடுத்து நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது உங்களுக்கு குர்ஆன் எப்படின்னா உங்களோடு பேச தொடங்கும். குர்ஆனுடைய சிறப்பு அம்சமே அதான். குர்ஆன் கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி. நம்ம அதை எப்படி அணுகிறோமோ அப்படியே இருக்கும். குர்ஆனை பார்த்துட்டு நம்ம வந்து குர்ஆனை யார் விரிச்சிட்டு ஊமையாக இருக்கிறாங்க, இப்படியே இருக்கிறாங்களா, அது என்ன செய்யும்? ஊமைத்தனமாக தான் இருக்கும். யார் குர்ஆனிடம் கேள்விகள் கேட்கின்றார்களோ அது பதில் சொல்லும். யார் உறவாடுகிறார்களோ அது உறவாடும். யார் உரையாடுகிறார்களோ அது உரையாடும். இது குர்ஆனுடைய சிறப்பம்சம், வேறு எந்த வேதத்துக்கும் இல்லாத சிறப்பம்சம். அதை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயம் எப்படி வழிகட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மறுமை நாளில் நாம் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம். இப்போ நம்ம அந்த வசனத்துக்குள்ளே வருவோம். முதல் வசனம் என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்து என்பது புகழ். ஹம்து என்பது என்னது? புகழ். அல்ஹம்து அப்படின்னா அனைத்து புகழ். இந்த இடத்துல எப்படி பொருள் கொள்வது? அனைத்து பொருளும்.
அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகுக்கும் ரப்பான அல்லாஹ்வுக்கே உரித்தது. புகழ் அனைத்தும் அகில உலகத்திற்கும் ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அப்போ அதில் அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய இஸ்மு, பேர். இதெல்லாம் விளக்குங்க. அல்லாஹ்வுடைய பேர் எனது அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம், 2 இடத்துல சொல்கிறான். மூசா நபிட்டு பேசணும்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்கிறான் அல்லாஹ் என்பது என்னுடைய பெயர்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஆரம்ப காலத்துலலாம் அல்லாஹ் என்றால் இங்கிலீஷில் காடு, ஹிந்தியில் எழுது பகவான், தெலுங்கில் தேவுடா, இப்படிலாம் சொல்லிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் தான். அதுக்கு மொழிபெயர்க்க முடியாது. ஆண்பால் பெண்பால் கிடையாது. ஒருமை பன்மை அந்த வார்த்தைக்கு கொடுக்க முடியாது. உலகத்தில் இந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, அல்லாஹ் என்ற பேர், இது மாதிரி வேறு எந்த பேர் இருக்காது. எல்லாத்துக்கும் ரசிச்சிடலாம். ஆண்பால் பெண்பால் கொடுக்க முடியும், சிங்குலர் புளூரல் கொடுக்க முடியும், ஒருமை பன்மை கொடுக்க முடியும், கடந்த காலம் நிகழ்காலம் கொடுக்க முடியும், எதையெல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தைக்கு, அது அல்லாஹ்வின் பெயராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதற்கு வேறு எந்த மறுவும் தெரிவும் கிடையாது. இது இந்த பெயருடைய சிறப்பு. இப்போ பிஸ்மில்லாஹின்னு எழுதுகிறாங்களா இல்லையா, அதுக்கு தமிழில் என்ன எழுதுவாங்க? ஏக இறைவனின் திருப்பெயரால். அது கிடையாது. பிஸ்மில்லா அப்படிங்கிறது 3 வார்த்தை இருக்குது. பி அப்படின்னா கொண்டு, இஸ்மு அப்படின்னா பெயர், அல்லாஹ் அல்லாவின் பெயரை கொண்டு அல்லது அல்லாவின் திருப்பெயர் கொண்டு. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அது அரசியல் கட்சி தொடங்கினோன்னே ஏக இறைவன் திருப்பெயரால் போட்டால் இது முஸ்லீம் கடை, இங்கே கோழி வாங்கலாம், தொழல்னாலும் பரவாயில்ல, தாயத்து போட்டுனாலும் பரவாயில்ல, அது முஸ்லீமின் நம்பிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், முஸ்ரிக்கும் இருப்பான், முஸ்ரிக்காக இருப்பான், அவன்கிட்ட கோழி வாங்கி சாப்பிட்டா செரிமான மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். எல்லாமே என்ன செய்யலாம், மாற்று மாதம் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் செரிக்கத்தான் செய்யும். பிரச்சனை அது இல்லை. எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு அதை பார்க்கணும். அப்போ அடுத்தாக்கல அல்ஹம்துலில்லாஹி இங்கே வார்த்தைக்கு அடுத்து என்ன இருக்குது, ரப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் முதல் அர்த்தம் உரிமையாளன், பரிபாலிப்பவன். உரிமையாளன், பரிபாலிப்பவன் என்பது மிக பொருத்தமான பொருள் கொள்ளப்படும். அப்போ அல்லாஹ் யாருன்னா ரப்பா இருக்கான். அவன் ஏற்பட்ட ரப்பு உரிமையாளனாகவும் பரிபாலிப்பவனாக இருக்கான். எதற்கு உரிமையாளன்? அடுத்தாக்கில் வருது, என்ன வருது, ஆலமீன், அகில உலகிற்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் விளைவிக்கிடணும். என்ன விளைவிக்கணும்னா, உலகம் நம்ம சொல்லுவோம். உலகம் அதுக்கு என்னப்போ உலகமெல்லாம் சுற்றி வரணும், அவன் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பார். பூமியில் தான் ஒரு சில இடத்துக்கு போவார். உலகம் என்பது வானம், பூமி, வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள கோலங்கள், அண்ட சராச்சாரங்கள் அனைத்து மட்டும் இல்லை. எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உலகத்தை 2ஆக பிரிக்கணும். உலகத்தை என்ன செய்யணும், 2ஆக பிரிக்கணும். ஒன்று படைத்தவன் அல்லாஹ், இன்னொன்று அவனால் படைக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வை தவிர அனைத்து என்னதுதான் உலகம். அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியாது, படைப்பினங்களோடு அடக்க முடியாது. இப்போ உலகத்தை 2ஆக பிரித்தா படைத்தவன், படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து போகிறது என்னது, நம்ம சொல்ல போகிறோம் ஆலமீன். அது ஆலம், உலகம். நம்ம உலகங்கிட்டு பூமி பந்தம் மட்டும் சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அப்போ உலகம் என்பது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் முதல்ல எதை படைச்சான், அல் கலம், முதல்ல அதை படைச்சான். அதிலும் தொடங்கி வானத்தை, பூமி, அவனுடைய அர்ஷ் எல்லாத்தையும் படைச்சான். கடல்கள், நதிகள், நட்சத்திரங்கள், இன்னும் என்னென்னலாம் எதிர்காலத்தில் உண்டாகப்படுமோ அதையும் சேர்த்து அல்லாஹ் செஞ்சான். மனிதனுடைய அறிவுக்குள் புகுத்தி காலத்துக்கேற்ப அவன் படைக்குமாறு, அவனை தனக்குத்தானே கட்டமைக்குமாறு அறிவையும் ஆற்றலையும் படைத்தான். அப்பேற்பட்ட படைப்பாளன் தான் அல்லாஹ். அதனால்தான் அவனுக்கு அனைத்து புகழும். இவனுக்கு கொஞ்சம் திருத்தம் என்ன தெரியுமா, புகழ் அனைத்தும் அல்லாஹ் கொஞ்சம் சொல்லணுமா இல்லையா, அதை அழுத்தி சொல்லணும். புகழ் எல்லாவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ்வை தவிர
புகழப்படக்கூடிய பொருளோ மனிதரோ வேறு உயிரினமோ இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்போ எதுவுமே என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, இந்த உலகத்தில் புகழப்படுவதெல்லாம் எப்படி தான் தற்காலிகமாக தான் இருக்குது. உலகத்தில் புகழப்படுறது எல்லாமே தற்காலிகம், யாருக்கு எந்த புகழுமே கிடையாது. புகழ்ந்த வாயெல்லாம் அவரை இயலாமல் இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் புகழப்படுவது எல்லாமே எப்படியாக ஒரு இடத்துல இகழப்படக்கூடிய இகழ்ச்சியுடைய கூட. என்ன காரணம்? எல்லாமே அழிவுக்கு உட்பட்டவை, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில் இருக்கக்கூடியவை, அதெல்லாம் அழிவுக்கு உண்டானவை. அப்போ நிரந்தரமான புகழ் யாருக்குமே கொடுக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் அரிசிதான் மறுமை நாளில் வானத்தை வலதுகையில் சுருட்டி கொண்டு கேட்பறான், இந்த நாளில் அதிபதி என்றவர்களெல்லாம் எங்கே, அரசர் என்று சொன்னவர்களெல்லாம் எங்கே, ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று பாராட்டினார்களே, பெருமை கொண்டார்களே, அவர்களெல்லாம் எங்கே, அவருடைய அகந்தையெல்லாம் எங்கே சென்று விட்டது என்று கேட்பான். பதில் சொல்ல ஒரு நாதியும் இருக்காது. என்ன காரணம்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அந்த நாளில் கேட்பான். அவன் கேட்குறத கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டுரும். அப்பேற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, தன்னுடைய அதிகாரத்தை அன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு நிரூபணம் செய்வான். அப்பேற்பட்டவன் தான் யார்? ரப்பு. அப்போ ரப்பு என்று சொல்லும் பொழுதே நம்ம எப்படி வந்துடணும்? மிகப்பெரிய ஒரு பவர். அதுக்கு ஒரு அது எப்படின்னா, அனைத்துக்கும் உரிமையாளன் அவன் தான், படைத்தவன் அவன் தான், அழிக்க போகிறவன் அவன் தான், பரிபாலிப்பவன் அவன் தான். படைத்தல், பரிபாலித்தல், அழித்தல், இந்த மூணையும் வச்சுக்கிட்டு தான் மாற்று மதத்தில் 3 கடவுளை கொண்டு வந்துடுவாங்க. மாற்று மத கடவுளில் நிறைய கடவுளுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்புகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பேர் என்னது? ஹாலிக், படைப்பாளர், அதுக்கு ஒரு கடவுளை கொண்டாந்தாங்க. அல்லாஹ் தான் அழிப்பான் எல்லாத்தையும், அதுக்கு ஒரு பேரை கொண்டாந்தாங்க. அல்லாஹ் தான் பரிபாலிப்பான், அதுக்கு ஒரு பேரை வச்சாங்க, அதுக்கு ஒரு கடவுளை கொண்டாந்தாங்க. இப்படி எல்லா அல்லாஹ்வுடைய பண்புகளையும் வச்சுக்கிட்டு நினச்சிஞ்சாங்க, உருவம் கொடுத்து கடவுள்களாக மாற்றிக்கொண்டு பல கடவுளை கொண்டு வந்தாங்க. எல்லாமே அது என்னது தான்? அஸ்மாஉ சிஃபா, அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களை வச்சு தான் கொண்டாந்தாங்க. அதனால் இஸ்லாம் இந்த இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னால், அனைத்துக்கும் யார் தான் அதிபதி? அல்லாஹ் தான். அதனால் நம்ம உருவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அல்லாஹ்வை யாரும் பார்க்கலை, அல்லாஹ்வை எந்த ரசூலும் பார்க்கலை, எந்த நபியும் பார்க்கலை. அதனால் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சஹாபி 2 பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மிஹ்ராஜ் இரவில் உரையாடினாங்களா அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வை பார்த்தாங்களாங்க. அப்போ அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வை அல்லாஹ்வின் தூதர் பார்த்ததாக யார் சொல்கின்றார்களோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பொய்யர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அதோடு மட்டுமில்லை, அல்லாஹ் தன்னுடைய சொந்த ரூபத்தை யாருக்கு வரைக்கும் இல்லை காட்டலை. அவன் முதல்ல யாருக்கு தான் காட்டுவான்? சொர்க்கவாசிகளுக்கு தான் காட்டுவான், சரி யாரும் காட்ட மாட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட சலாம் சொன்னாங்க, பேசினாங்கன்னு இருக்கு. அப்போது எந்த ரூபத்தை காட்டினானா காட்டலையா தெரியாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் திரைமறைவிற்கு அப்பால் இருந்தான் பேசுவான். இது அவனுடைய பண்பு. தான் படைச்சது என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய சொந்த ரூபத்தை வச்சு பேச மாட்டான். அப்போ மாணவர்கிட்டே பேசியிருப்பானா சொந்த ரூபத்தை எனக்கு தெரியாது. அதனால் அதை அனுசரிக்கிற நம்முடைய விட்டுடும். இப்போ மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய சொந்த ரூபத்தை காட்டுறது தெளிவான சகிஹான ஹதீஸ் இருக்குது. இப்போ அந்த பாக்கியத்தை அடைவதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால், அப்போ அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகும். அடுத்து என்னது? அர் ரஹ்மான் அர் ரஹீம், 2வது சொல். ஏன் அடுத்து இந்த 2 பேரை நம்மகிட்ட கொண்டு வரான்னு சொன்னால், அந்த ரப்பு என்று சொல்வது மிக ஒரு அழுத்தமிக்க ஒரு சொல். நான் தான் உரிமையாளன், நான் தான் அவங்கள பரிபாலிப்பேன், நான் தான் படைத்தேன்னு சொல்லக்கூடிய கடுமையான சொல். அந்த சொற்களுக்குள்ளே என்ன இல்லைன்னா அன்பும் கருணையும் வராது.
உடனே அல்லாஹ் செஞ்சாங்க அடியான்ட்ட அன்பும் கருணையும் என்கிட்ட தான் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அதுக்கு 2வது வசனமாக ஏற்ற கொண்டாந்துருக்கிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அதிலே ரஹ்மானை ஏன் முதல்ல கொண்டாந்தோம்னா ரஹம் அப்படின்னு சொன்னால் கருணைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ரஹீம் என்பது அன்பு, 2 ஒன்றோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கருணை என்பது வேறு, அன்பு என்பது வேறு. இப்போ கருணையை எடுத்துக்கிட்டால் பரவலாக தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லார் மேலேயுமே நமக்கு ஒரு இரக்கம் இருக்கும். அன்பு யார் மேலே செலுத்துவோம்? நம்ம யாரை நேசிக்கிறோம் அவங்க மட்டும்தான் செலுத்துவோம். இதை நல்லா முதல்ல விளைஞ்சிக்கிடணும். அப்போ ரஹ்மான் என்று அல்லாஹ் தன்னை சொன்னதுனால, அவன் கருணைக்குரியவன் என்பதனால தான் இந்த பூமியில் அவனை ஏற்க மறுத்தவர்கள், அவனுக்கு மாறு செய்தவர்கள், அவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அத்தனை பேருக்கும் உணவளிப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டு செய்கிறான், கொடுக்குறான். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் ஒருத்தருக்கு நன்மைக்கு தகுந்த நன்மாராயமோ தீமைக்கு தகுந்த தண்டனையும் இந்த பூமியில் யாருக்கும் செய்ய முடியாது, கொடுக்க இயலாது. ஒரு விஷயத்தை விளைவிக்கிறாங்க. இந்த பூமியில் தண்டனை யாரும் கொடுக்கவே முடியாது. அது எப்படியா தண்டனை கொடுத்தா என்ன செஞ்சிருவான் மனுஷன்? என்ன செஞ்சிருவான்? இறந்துருவான். தீக்காயமெல்லாம் படுதாமா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவான் டிவிலையோ பேப்பர்லையோ 60% மேலே உடல் கரையிருச்சு, இவர் பிழைப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்பா. ஆனால் சொர்க்கத்தில் எத்தனை % நமக்கு உடல் கருவும்? 100%. ஆனால் சாக மாட்டோம். 100% உடம்பு வெந்துடும், தோலெல்லாம் உருகிரும். அந்த நெருப்பு என்ன நெருப்புனா, பூமியில் உள்ள நெருப்பை போல் 100 மடங்கு அதிகமான நெருப்பு. இங்கே உள்ள அந்த 100ல் 1 பாகம் இருக்கக்கூடிய நெருப்பில் 100 செல்சியஸ் வந்துட்டால் நெருப்பு என்னவாயிரும்? ஆவியாக மாதிரி பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகும். ஒரு லிட்டர் தண்ணியை போட்டு 1/2 மணி கழிச்சு பார்த்தா பாத்திரம் என்ன இருக்கும்? டொக்குன்னு மேலே வந்து கரிஞ்சு பாத்திரம் தான் இருக்கும், தண்ணி இல்லை. எங்கே போச்சு தண்ணி? எங்கே போச்சு? மேலே போயிடுச்சு. இங்கே உள்ள இந்த தீக்கே இந்த பண்பு இருக்குன்னா, மறுமையில் 100 மடங்கு அதிகம் உள்ள அந்த நெருப்பு காயங்களால் 100 மடங்கு அந்த நெருப்பினுடைய பவரை கொண்டு அந்த மனிதனுடைய தோள்களெல்லாம் உருகும்போது அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு புதிய தோள்களை போர்த்துக்கள். ஏன் தெரியுமா? நீ மீண்டும் அந்த வேதனையை உணர்வதற்காக என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தோலை போர்த்தி வேதனை செய்வான். அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அப்படியே விட்டுருவான். இந்த பூமியில் தண்டிக்க ஏலம் செய்யாது. இந்த ராக்கு மரணம்லாம் சொல்லுவாங்க. போலீஸுக்கு கண்மூடித்தனமாக சில பேர் அடிச்சுட்டு அடிச்சிடுறாங்க. அடி கூடிட்டாலும் அல்லது பலகீனமாக இருந்தாலும் இறந்து போயிடுதான். ஆனால் நரகத்தில் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து மரணம் இருக்குது, உயிர் பிழைக்குன்னு ஆசைப்படுவான். அங்கே மரணம் கிடையாது, அங்கேவே என்ன செய்வான்? நான் சாவணும்னு ஆசைப்படுவான். மனிதன் எந்த அளவுக்கு ஒரு குறுகிய புத்தி உள்ளன்னு பாருங்கள். யதார்த்தம் தெரியாதனால இந்த உலகத்தில் உயிரை என்றைக்குனாலும் போகக்கூடிய உயிரை காப்பாற்றுவதற்கு எத்தனை கோடி என்றாலும் இழப்பான். ஆனால் அந்த அதிபதி, அந்த பெரிய அரசன் மறுமை நாளில் நரகத்தில் நிற்கும் பொழுது வானவர்கிட்ட சொல்லி, உங்கள் ரப்பிட்ட சொல்லி எங்களுக்கு மரணத்தை தரக்கூடாதா என்று கேட்கும் பொழுது அங்கே மாணவர்கள் சொல்லுவாங்க, இதை விட சின்ன ஒரு இவ்வளோ ஒரு வேதனை அனுபவிக்க அவசியம் இல்லையப்பா. இந்த பூமியில் வாழ்ம்போது இறைவன் சொன்னது, படைத்த ரப்பு உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், அவனை வணங்குங்கன்னு சொன்னானே, நீங்கள் பெருமை எடுத்து திருந்தீர்களே, அதனால் இந்த நாளில் உங்களுக்கு மரணம் கிடையாது, அனுபவிங்கள் தண்டனைன்னு சொல்லி அவளை நெருப்பில் தலைகளாக புரட்டப்படும். ஆனால் இந்த பூமியில் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாருக்கும் கருணை உள்ளவனாக இருப்பான், உணவளிப்பான், ஆரோக்கியம் கொடுப்பான், எது பிரச்சனை நோய் வந்து நான் தீர்த்து வைப்பான், மருந்தை கொடுத்துருக்கிறான், மருத்துவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கான், எல்லாமே செய்வான். ஆனால் மறுமையில் விசாரணையில் நிற்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது ரஹீம் என்ற அந்த அன்பு செலுத்தக்கூடிய பண்பை தன்னை மாத்திரம் வணங்கி தனக்கு இணை வைக்காத தன் அடியார்கள் மீது செலுத்துவான், எல்லாருக்கும் கிடையாது. அப்போ ரஹ்மான் என்ற பண்பு இந்த பூமியிலையும், ரஹீம் என்ற பண்பு மகஷர்லையும் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி எல்லாம் விளங்கிக்கிடணும். நீங்கள் எப்படி எப்படி விளங்கிக்கிறீங்களோ அப்படின்னு செய்ய நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. அடுத்த வசனம் இங்கேருந்தால் மெயினாக பாடமே வரப்போகுது. அடுத்த வசனம், மாலிக்கு யௌமித்தீன். இதில் என்ன வருதுன்னா 3 வார்த்தை வருது. மாலிக்கு, யௌம், தீன், 3 வார்த்தை. அவன் மாலிக் என்றால் உரிமையாளன், அரசன், அதிபதி, அவன் மட்டும்தான் என்று அர்த்தம்.
எந்த நாளில் அதிபதி? யௌமுனா நாள், தீன் அப்படின்னு சொன்னால் பிரதிபலன் அப்படின்னு அர்த்தம். தீன்னானது பிரதிபலன். நாம் செய்த செயலுக்கு பிரதிபலன் காட்டப்படக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் மாத்திரம்தான் அதிபதி. ஏன் அல்லாஹ் யௌமுத்தீன்கா மாலிக் யௌமுத்தீன் சொல்லாமல்? இந்த உலகத்தில் செஞ்சுருக்கான்ல, அரசர்களை கொடுத்துருக்கிறான், ஆட்சிகளை கொடுத்துருக்கிறான், உரிமை உண்டாட சொன்னான், அவங்கள ஆயுளை நீட்டி கொடுத்தான். 1000 வருடம் வாழ்ந்தவங்களும் உண்டு, 100 வருடம் வாழ்ந்தவங்களும் உண்டு, 150 வருடங்கள் வாழ்ந்தவங்க உண்டு. நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தான் மன்னன் 400 வருஷத்துக்கு. 400 வருஷமாக அவன் ஒத்த மன்னன், வேறு யாரும் கிடையாது. உலகத்துக்கெல்லாம் ஒரே மன்னன் அப்படிலாம் இருந்தான். இப்போ இதெல்லாம் இந்த பூமியில். ஆனால் அவர்களெல்லாம் மறுமையில் எப்படி நிற்பாங்க? எந்த ஆட்சியும் இருக்காது, அதிகாரம் இருக்காது, படை இருக்காது, பலம் இருக்காது, அவர்கள் உடம்பில் போர்த்தி இருந்த ஆடைகள் கூட இருக்காது. அத்தனையும் எடுத்துவிட்டு அவர்களை நிர்வாணமாக நிறுத்தி அல்லாஹ் அந்த நாளிலே அவன் மாத்திரமே அவன் மாலிக்காக அரசனாக இருந்து தன் அதிகாரத்தை கொண்டு அவன் அன்று நீதி செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அப்பேற்பட்ட கடுமையான ஒரு நாள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்த மறுத்தவர்களுக்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கு, அதுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடுமையான வேதனை இருக்கும், அங்கே நுழைஞ்சிருவாங்க. அவன் மறுமை நாளில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க, சொர்க்கவாசி நரகவாசியெல்லாம் பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டு இவரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க நடத்த முடிவு செய்யப்பட்டோம். அப்படி முடிவு செய்யப்பட்ட உடனே ஒரு வானவர், எல்லோருக்கும் தெரியும்படி ஒரு வானவர் வருவார். எத்தனை 1000 கோடி பேர் இருப்பாங்க, அவ்வளோ வரைக்கும் அங்கே நடக்கக்கூடிய காட்சி தெரியும். அதான் அது அற்புதம். அவர் வரும்போது கையில் ஒரு ஆட்டை கொண்டு இழுத்துட்டு வருவார். அந்த ஆட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் காணும்படி மத்தியில் என்ன செய்வார்? அறுப்பார். அறுத்தோன்னே ஆடை என்ன செய்யும்? இறந்து போகும். அப்போ அந்த வானவர் சொல்வார், தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆடு தான் உங்களுக்கு பூமியில் வைக்கப்பட்டிருந்த மரணம். இந்த ஆடு தான் பூமியில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த மரணம். இன்று மரணம் மரணித்து விட்டது. எனவே நீங்கள் சுப செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். சொர்க்கவாசிகள் பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இனிமேல் மரணமில்லைன்னு சொன்னவங்க எல்லாரும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க? கடுமையாக புகழ்வாங்க, முன்னுயர புகழ்வாங்க எல்லாரும். ஏன்? நீ மரணமே இல்லை, அனுபவிக்கலாம் வாழ்க்கையை. அப்படியே திரும்பி இடது பக்கம் நரகவாசிகளை பார்த்து சொல்லப்படும், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இனிமேல் கிடையாது, மரணம் என்று கிடையாது சொல்லணும். எல்லோரும் கூக்குரலிட்டு அழுவாங்க. ஆஹா, இதை விட நாங்கள் மரணம் அல்லவா எங்களுக்கு சிறந்தது, எங்கள் நிலைமை நாங்கள் பார்த்துட்டோமே. கண்ணு முன்னால் நரகத்தை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம். நரகத்தை 70,000 சங்கிலியை கொண்டு பூட்டப்பட்டு ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 வானவர்கள், மிக பலமான பிரம்மாண்டமான வானவர்கள் சேர்ந்து இழுத்துட்டு வரும் பொழுது அந்த நரகத்திற்குள்ளே கொதிக்கக்கூடிய அந்த கொதியல் கடுமையான ஒரு மிருக சத்தத்தை போல கேட்கும். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த நாளிலே நரகவாசிகள் எல்லாம் கூக்குரலிடுவார்கள், ஐயோ எங்களுக்கு வந்து நாசமே என்பார்கள். அந்த நேரத்தில் தான் சொல்லப்படும், வருத்தப்படாத, நீ சாக மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அவங்களுக்கு பேரதிர்ச்சி. அப்பேற்பட்ட ஒரு நாள். அப்போது இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, திருமதியிலே இடம்பெறுது. என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வோட தூர் சொல்ல, புத்திசாலி யார் தெரியுமான்னு கேட்டாங்க. புத்திசாலி யார் தெரியுமான்னு கேட்டுட்டு அடுத்து சொல்கிறாங்க, நாளை உங்களை அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு முன்னாலே இந்த பூமியிலே உங்களை நீங்களே விசாரிச்சுக்கிடுங்க, நீ செய்கிறது சரியான. புத்திசாலிக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னது? ஏன் இவ்வளோ சங்கடப்படியா? முட்டாள். அப்போ இந்த செய்தி யாருக்கு? முட்டாள்தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ நீங்கள் புத்திசாலியாக இருக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு காரியம் பண்ணுறீங்க, அந்த காரியம் பண்ணது முன்னால் என்ன செய்யுங்க? உங்களை நீங்களும் விசாரிச்சுக்கிட்டு, இது சரியா, இது இஸ்லாம் தானா, இது மார்க்கத்தில் இருக்கா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அல்லது நான் என் சுய விருப்பப்படி செய்கின்றனா என்று உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நாளை ஒரு நாள் வரும், அது என்னது? யௌமுத்தீன், பிரதிபல் தரக்கூடிய நாள். அந்த நாளில் உங்களை நீங்கள் விசாரிக்க முடியாது, அல்லாஹ் தான் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? தண்டனை கிடைத்து விடும். இந்த பூமியிலேயே நீங்கள் விசாரித்து கொண்டால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே யார் தன்னைத்தானே பூமியில் விசாரித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் புத்திசாலிகள்.
அப்போ கண்மூடித்தனமாக வாழ்கிறவங்க யார்? அடிமுட்டாள்கள். அப்போ அந்த முட்டாள்கள் யாருன்னு தான் செய்வோம் அடுத்தடுத்து வசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனிதன் எதை செய்தாலும் என்ன நினச்சி செய்வான் தெரியுமா? நம்ம நன்மைக்கு தான் செய்வான். நம்ம நன்மைக்கு நினச்சி நமக்கு நல்லது கிடைச்சா செய்வான். ஆனால் உண்மையிலே என்னதான் இருக்கணும்? அது நல்லதாக இருக்கணும். அப்போ இந்த செய்ததுக்கு முன்னால் நான் பிரியப்பட ஆசைப்படுவேன், எனக்கு பலன் தருமான்னு ஒரே ஒரு கேள்வி. நான் அல்லாட்ட குற்றம் முடிக்கப்படுவானான்னு ஒரு கேள்வி. இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு ஒரு கேள்வி. இதை செய்தால் நான் முஸ்லீமாக இருப்பேனா இல்லை காஃபிராக இருப்பேனான்னு ஒரு கேள்வி. இதை செய்தால் நான் யோக்கியனாக இருப்பேனா அயோக்கியனாக இருப்பேனா ஒரு கேள்வி என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க நாளெல்லாம் நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்போம். அப்போ யார் அசத்தியத்துக்கு போய் அயோக்கியத்தனம் பண்ணி தங்களை தாங்கள் அழித்துக் கொள்வார்கள் சொன்னால் முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்க தான். அந்த முரட்டு பிடிவாதம் யாருக்குரிய நல்லா சொல்கிறான்? ஷைத்தானுடைய குணம் என்று சொல்கிறான். மீன் பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் ஷைத்தானுக்குரியது. அந்த மனிதனுக்குரிய குணம் என்ன? அவன் உறுதியாக இருப்பான். இல்லைப்பா தப்பு, இதான் ஆதாரம் பாரு, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கான், நீங்கள் சரி தப்புன்னு சொன்னான் அவன் ஏற்றுக்கொண்டால் அவன் யார்? அல்லாஹ் வணங்கக்கூடிய மனிதன். ஏற்றுக்கொள்ள விட்டால் அவன் யார்? ஷைத்தானை வணங்கக்கூடிய ஷைத்தான். எவ்வளோ தெளிவான விஷயங்கள் பாருங்கள். இப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு செய்தாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க நான் மக்கள்கிட்ட, மக்களே உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சுய பரிசோதனை இல்லாத ஒரு நாள் வரும், அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். அப்பொழுது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நான் எது தவறு பண்ணியிருக்கேன்னா நான் கேட்டுக்குவேன், நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அடிக்கடி நினைவூட்டக்கூடியவர்களாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததாக செய்தியை நம்ம பார்க்குறோம். தெரியுதா? அப்போ எதெல்லாம் பார்த்துக்கோப்போம்? எதெல்லாம் பார்த்துருக்குறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து எப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் தான். இது இனிமேல் தான் மெயினான சப்ஜெக்டே வருது. அடுத்து என்னது? ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இதுதான் இந்த வசனத்தினுடைய சிறப்பம்சம். இங்கே என்ன அர்த்தம்? இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். நல்லா கேட்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, சிலா என்பது அல்லாஹ் வணங்குவதில்லை, அல்லாஹ் மட்டும் வணங்குவது. அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இல்லை எங்கே போனாலும் சொல்லுவேன். ரெண்டு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுனால தொழுகுன்னு சொல்லாதீங்க, முஸ்லீமாக இருப்பதற்காக தொழுகுன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் வணங்குன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த வார்த்தையோட பவரே வேறு, அதுதான் சத்தியம். ஏன்னா மக்கள் தரப்பில் யாரை வணங்கினாங்க? அல்லாஹ் வணங்கினாங்க. பிரச்சனை என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்காமல் போனது தான். வணங்குச்சா? அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அம்சம், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தரும் என்று யாரை பார்த்து சொல்லுதோம்? இப்போ ஒன்று அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்ட பேசுகிறோன்னு அர்த்தம்? அல்லாஹ்ட்ட பேசுகிறோம். இப்போ அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்கிறோம்? வாக்குறுதி கொடுக்கும். அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறோம்? வாக்குறுதி கொடுக்கும். ஒன்றைத்தான் வணங்குவோம், உங்ககிட்ட தான் நாங்கள் என்ன செய்வோம்? உதவி கேட்போம்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல தான் நாம் வணக்கம் என்றால் என்ன என்று தெரியாதனாலையும், உதவி என்றால் என்னவென்று தெரியாதனாலையும், முஸ்லீம் என்ற பெயரிலேயே இருந்து கொண்டு, முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்து கொண்டு, முஸ்லீம்களாகவே வீட்டிலே இருந்து கொண்டு, உண்மையிலேயே மறுமை நாளில் காஃபிர்கள் கூட்டத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அது வரைக்கும் அவன் தெரியாது. அது வரைக்கும் என்ன நினச்சிருப்பான்? நான் நோன்பு வைக்கேன், பெருநா தொழுவுதேன், பள்ளாச பக்கத்தில் என் வீடு, எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்த அக்கிரமம் அநியாயம் அவங்களுக்கு நன்மை என்று நினைத்து செய்வார்கள். ஆனால் அவர்களை அது எதுவாக்கிவிடும்? காஃபிர்களாக மாற்றிவிடும். அவன் உன்னையே வணங்குகின்றோம் அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, வணக்கம் என்றால் என்ன தெரியுமா? சஹாபாட்ட கேட்குறாங்க, வணக்கம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. அவன் சஹாபாக்கள் சொன்னான், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிஞ்சவங்க சொல்லித்தாங்கன்னு. அப்போ சொல்ல அத்துவா, வணக்கத்தில் முதல் அம்சம் என்னது? பிரார்த்தனை. அந்த துவாங்க வார்த்தை ஏலேருந்து வச்சுன்னா தா அங்கே வார்த்தையிலேருந்து வருது. ஆனா அழைத்தல்னு அர்த்தம். துவாவுக்கு உண்மையான பொருள் என்னது? அழைத்தல். துவா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்கிட்ட. அப்போ யாரை அழைக்கும்? அல்லாஹ்வை அழைக்கும். துவாக்குள்ளே எப்படி இருக்குது? அத்துவா ஹூவல் இபாதா சொன்னாங்க. துவா இருக்கே பிரார்த்தனை,
அதுதான் அதுவும் வணக்கம் சொல்லலை, அதுவும் வணக்கம் சொல்லலை. ஹுவல் இபாதா, அதுதான் வணக்கம்னாங்க, அதுதான் வணக்கம்னாங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, அத்துவா மூஹுல் இபாதா. மூஹ் அப்படின்னா மூளை. பிரார்த்தனை என்பது வணக்கத்தினுடைய மூளையை போன்றது. நாங்கள் ஒரு மனுஷன் பலம் வாய்ந்த மனுஷன் இருக்கான், மண்டைக்கு சரியில்லை, அவன் பயில்வான் சொல்லுவோமா மெண்டல்னு சொல்லுவோமா? மனநிலை பாய்க்கப்பட்டவன் பைத்தியம்ன்ட்டு தான் சொல்லுவோம். அந்த உடலில் ஆஜான பாவம் வச்சு புஜத்தை வச்சு பயில்வான்லாம் சொல்ல மாட்டான். பாவம், அவன் மூளை இல்லாத ஒரு மனிதன், பாதிக்கப்பட்ட மனிதன், மூளை செயல்படாத மனிதன் மனிதனாகவே கருத முடியாது. அவன் எல்லாம் ஆரோக்கியம் இருந்தால் அவன் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? பாருங்கள், இந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உறுப்புக்கு என்ன இல்லைங்க, எந்த வேல்யூஷன் கிடையாது. அதே போல் தான் பிரார்த்தனை என்பது தான் வணக்க வழிபாடுகளுடைய மூளையாக இருக்கிறது. ஏன் இதை சொன்னாங்க தெரியுமா? மக்கத்து காப்பில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அல்லாஹும் வணங்குவாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. தொழுகை கிடையாதுல்ல, தொழுகைலாம் அவங்களுக்கு கிடையாது. கௌபத்துல்லா சுற்றி இருந்த அந்த மக்கள், கௌபத்துல்லா சுற்றி இருந்த அந்த மக்கள் அல்லாஹ் வணங்குவாங்க. அல்லாஹ் வணங்கிட்டு வெளியில் வரும்போது அவுலியாக்கள்லாம் அவன் சேர்ப்பாங்க. அவுலியாக்கள் நம்ம பிடி மஸ்தா மாதிரிலாம் கிடையாது, பிடி அவுலியா மாதிரி கிடையாது, 48 அவுலியா கிடையாது, ஆத்தாங்கிற தாயம்மா மாதிரிலாம் கிடையாது. அவங்க அவுலியாக்கள் யாருன்னா, குரானில் அல்லாஹ் அவருடைய பேரை சொல்லியிருக்கான், அவுலியான்னு சொல்லலை, அவருடைய பேரை சொல்லியிருக்கான். லாத்து, உஸ்ஸா, நக்கூஸ், யஹூத் போன்றவர்களெல்லாம் அங்கே சிலை வடிவில் இருந்தாங்க. அதுபோல் அவனை முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சிலை வடிவில் வடிக்கப்பட்டாங்க, சமாதிகள் இருந்துச்சு. இதையெல்லாம் வணங்குவாங்க, இதையெல்லாம் வணங்குவாங்க. அப்போ அல்லாவை வணங்குவாங்க, சமாதியை வணங்குனாங்க. அதுக்கப்புறம் குறி சொன்று பார்ப்பான், நல்லது கெட்டதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கௌரவத்தில் முன்னால் பூசாரி இருப்பார். நம்ம பாஷையில் யார், பக்கீர்ஷா, இல்லை இந்த தர்கா முன்னால் இருப்பார் ஒரு ஆள், அது மாதிரி. அது யார் எது முன்னால் இருப்பார்? கௌபத்துல்லா முன்னால் இருப்பார், கௌபத்துல்லாவுடைய வளாகத்தில் இருப்பார். அவர்கிட்ட போய் குறி கேட்பாங்க, நாங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறோம், அதுக்கு நல்ல நாள் குறிச்சுத்தாங்கன்னு சொல்லி, நல்ல நாள் குறிச்சுத்தாங்கன்னு கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு அம்பு வச்சுருப்பார், அம்பு வச்சு சில சீட்டுகள்லாம் எழுதி குலுக்கி போட்டு அந்த அம்பை கொண்டு என்ன செய்வார், தொடுவார், அப்படியே சுற்றிட்டு ஒரு தொடுவார். அதில் என்ன வந்துச்சு அவர் சொல்லுவார். கிட்டத்தட்ட நம்ம ஆள் கட்டையில் வச்சுக்கிட்டு கயத்தை போட்டு கிழிச்சு வச்சு பார்க்கானே, அதே தான் அங்கேயே நடந்துச்சு. இதை செய்ததுனால தான் அல்ல அவனை காத்திருந்தான். எதை செய்ததுனால? அவுலியாக்களை வணங்கினதுனாலையும் சோசியம் பார்த்ததுனாலையும் நல்ல நாள் கெட்ட நாள் குறிச்சுத்தாங்கன்னு சொல்ல போய் கேட்கறதுனாலையும் அவங்கள அல்லாஹ் என்ன சொன்னால், காஃபிர்கள் என்று சொன்னான். இன்றைக்கி நம்ம மக்கள் அதை செய்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் மேலப்பாளத்தில் இருக்குது ஒரு ஃபேமஸான ஒரு பொம்பளை இருக்குது, அங்கே ஒரு பொம்பளை இருக்குது, ஆலங்குளத்தில் இருக்க பொம்பளை இருக்குது, இந்த தென்காசி போகிற வழியில் உள்ளுக்குள் நுழையிறது காண்டரில் ஒரு பொம்பளை இருக்குது, அது இந்து பொம்பளை. நான் சொல்கிறது இந்த ஆலங்குளத்தில் இருக்குது இந்துக்கள் பொம்பளை. ஆனால் இங்கே இருக்க யார், ஒரு முஸ்லீம் பேர் தாங்கிய ஏன் செய்யதுலேயே நினைக்கிறேன், ஒரு நாதாரி முஸ்லீம் பேரில் இருக்குது. இதுபோக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், வேறு ஒரு விஷயத்துக்கு போனேன், அவங்க மகளை ஒரு விஷயமாக கவுன்சிலிங் பார்க்க போயிருந்தோம். அவன் மரமும் எனக்கு வந்து மகன் இன்னொரு போய் எனக்கு ஃப்ரெண்டு, அதனால் பிறந்தப்போ அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயே குட்டி கோயில் வச்சுருக்காரு, வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் வச்சுருக்காரு, கெட்டாவிலேயங்காரு, சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, ஷைத்தான்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம நல்ல நாள் கேட்டோம்னா நாம் யார், எதை வணங்கணும், முஸ்லீமா காஃபிரா? அப்போ உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தருகின்ற, அடிபட்டு போச்சா? இந்த ரெண்டு அம்சமும் இந்த ரெண்டு வாக்குறுதியும் யார் மாதிரி செய்து விட்டார்களோ அவங்க பேர் என்ன வந்து அழகான ஒரு பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க யார் தான் காஃபிராயிடுவாங்க. மறுமையில் உங்கள் நிலைமை என்ன? நிரந்தர நரகம், நிரந்தர நரகம். இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது என்ன தெரியுமா? மறைவான விஷயம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வரும்பொழுது ஒரு சிறுமி தப்ஸு அடித்து அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்துச்சு, பாட்டு படிக்க. மதினாவில் உள்ள ஒரு குட்டி பிள்ளை, பொம்பளை பிள்ளை. ரசூலுல்லாஹ் ரசித்து கேட்டாங்க, திடீர்னு நிறுத்திட்டாங்க. அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா, ரசூலுல்லாஹ் நல்லா புகழ்ந்துச்சு, கண்ணியமாக புகழ்ந்து சரின்னு விட்டுட்டாங்க புள்ள படிக்க அப்படின்னு. அது சொல்லிச்சு, நாளை நடப்பதை நீங்கள் அறியக்கூடியவராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னோன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணெல்லாம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க.
அப்படி தான் சொன்னாங்க. அடுத்த நொடி நடக்கிறது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்னிடம் அல்லாஹ்வுடைய மறைவான பொக்கிஷம் எதுவுமே என்கிட்ட இல்லை. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. நாளை என்ன நடக்கும் என்பதை யாரிடம் சென்று கேட்கின்றார்களோ அவர்கள் காபிராகி விடுவார்கள். சோசிக்காரன் எதுக்கு போகிறோம்? நேற்று நடந்ததுக்க போகிறோம். நான் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம், நல்லா நடக்கணும், குடிச்சுத்தாங்க, அதுக்கு தானே போகிறோம். அப்போ சோசிக்காரன் தெரியுமா? அவனுக்கு 5 லிட்டர் தண்ணியை குடிக்க வச்சுட்டு பாத்ரூம் இல்லாமல் ஒரு இடத்துல கட்டி போட்டான்னு செய்வான். அந்த நாதாரி ரூம் ஊரை மோண்டுருவான். ஏண்டா சிறுநீரை ஒன்றால் அடக்க முடியாது, ஒன்று மலத்தை ஒன்றால் அடக்க முடியாது, உன் பசியை ஒன்றால் அடக்க முடியாது, உன் இச்சை உணவை ஒன்றால் அடக்க முடியாது. அப்பேற்பட்ட மரணத்தை நம்பி இருக்கக்கூடிய நீ மரணித்து விட்டால் ஒரு நாளுக்கு அப்புறம் நீ கிளந்தினா ஊதி பெருத்து புழுத்து சவமாகி விடுவாய், புழுத்து வடிவாய். உனக்கு எப்படிடா என்ன பற்றி எதிர்காலம் தெரியும் என்று கேட்பதற்கு அறிவற்ற அந்த மனிதர்கள் அந்த மனிதனிடம் போய் செய்றாங்க, நீனும் சைத்தான் நானும் சைத்தான், நீனும் காபீர் நானும் காபீர் என்ற சூழ்நிலையில அவனிடம் போய் தன்னை போல அல்லாஹ்வின் அடிமை இடத்துல போய் நல்ல நாள் குறித்து தான் என்று கேட்கின்றார்களே. அவன் பச்சை தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, வேற தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, அவன் என்ன கலர்ல இருந்தாலும் சரி, எப்படி அல்லாமா இருந்தாலும் சரி, அவன் அத்தனை சூறாக்களை தலைகளை நின்று தப்பை இல்லாம பிழை இல்லாம ஓதினாலும் சரி, அவன் அடித்து சொல்கின்றேன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லின், அவன் ஷைத்தான். இந்த சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு? நாளொரு மேனியும் பொழுதொரு மண்ணுமா காவிராய் கொண்டிருக்கிறார்கள்.